கண்ணெதிரே தோன்றினாள். சரி, கல்யாண ஏற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டு இருக்க? சக்தியோட நடவடிக்கை எல்லாம் கவனமா கண்காணிச்சுட்டு தானே இருக்க? சார், அதை பத்தி பேசதான் சார் உங்ககிட்ட வந்தேன். ஏன், ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் எதுவும் இல்லை சார். எனக்கு அப்பா அம்மாவை நடிகை 2 பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் நல்லவங்கன்னு நினச்சி கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்து உங்கள் பையன்கிட்ட தப்பான வீடியோ ஒன்று இருக்குது, அதை வச்சு மிரட்டி தான் என்னை இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சான். அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்கன்னு அவங்ககிட்டயே கேட்டிருக்கா சார். பார்த்தீங்களா டேட் அவள் என்ன பண்ணியிருக்கான்னு? அவளை என்னதான் மிரட்டி வச்சாலும் அவள் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியோவை கைப்பற்றுறதுக்கு இப்படி ஏதாவது பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கா. அவள் என்னதான் உருண்டு பிறண்டாலும் அந்த வீடியோவை என்கிட்ட இருந்து அவள் வாங்கவே முடியாது சார். இல்ல அஸ்வின், அனிதா கழுத்துல நீ தாலி கட்டுற வரைக்கும் சக்தி விஷயத்துல நீ ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ருத்ரா முதலாளி மேல இருக்கிற விசுவாசத்துல அவ என்ன வேணாலும் பண்ணுவா. நாங்க ஏற்கனவே அவகிட்ட அனுபவிச்சிருக்கோம் சார். அவளை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க சார். என்ன மீறி அவளால் எதுவும் பண்ண முடியாது. நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பக்காவா நடக்கும். சரி, உனக்கு அப்பா அம்மாவை நடிக்க வந்திருக்காங்களே, அவங்க நம்பிக்கையானவங்களா? நம்பிக்கையானவங்க தான் சார். இல்ல, நான் எதுக்காக கேட்டேன்னா, அவங்க பணத்துக்காக நடிக்க வந்தவங்க. சக்தி நம்மளை விட அவங்களுக்கு அதிகமா பணத்தை கொடுத்து அவங்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டானா ரகசியமா உங்ககிட்ட இருக்கிற வீடியோவை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. அதனால அவங்களோட ஆக்டிவிட்டிஸை நீ ரொம்ப கவனமா நோட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சார். எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னா உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி பயமுறுத்தி வச்சிருக்கேன். நம்ம பண்ற செயலை பார்த்தா தான் மனுஷங்களுக்கு நம்ம மேல உண்மையாவே ஒரு பயம் இருக்கும். வெறும் வார்த்தையில பயம் காட்டி அவங்கள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியாது. அதனால அவங்க விஷயத்துல கொஞ்சம் கவனமாவே இரு. சரிங்க சார். அந்த வீடியோ உங்ககிட்ட இருந்தா மட்டும் சரியா வராது. ஒரு காப்பியை ரகுவுக்கு அனுப்பு. இதோ அனுப்பிச்சிடுறேன் சார். அனுப்பிட்டேன் சார். நீ கிளம்பு. சரி சார், வர சார். வர சார். இந்த வீடியோவை வச்சு அந்த ருத்ரா கதையை டோட்டலாக முடிச்சிடணும் டேட். இப்பவே அவ கதை முடிஞ்ச மாதிரி தான்டா. ஏய், உன்ன மாதிரி செம்மையான ஃபிகரு இப்படி கோவப்படுறது கூட அழகா தாண்டி இருக்கு. டேய், திரும்ப திரும்ப உன்னை நான் வார்ன் பண்றேன். உன் பேச்சு இதோட நிறுத்திக்கோ. சரி, நிறுத்திக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன் அங்க அழக திரும்ப ஒரு முறை பார்த்து ரசிச்சுக்கிறேன். ஓகேவா? அனிதா, ஏய் என்ன ஏதோ டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கு? நேத்து அந்த வேலைக்காரி சக்தியை பத்தி நம்ம போட்டு கொடுத்தோம்ல, அந்த டிரைவரோட அம்மாவும் அப்பாவும் நம்மளங்கிற டென்ஷனா? அதெல்லாம் எதுவும் இல்லத்த, இது வேற பிரச்சனை. என்னன்னு சொல்லு மருமகளே. எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த டென்ஷன்ல தான் நான் இருக்கேன். என்னன்னு? அந்த சக்தி அஸ்வின் கல்யாணம் நடக்காதுன்னா அப்ப நம்ம போட்ட பிளான் எல்லாம் நாசமா போச்சா? ஐயோ அத்தை, அது இல்ல. அது இல்லனா அப்புறம் எது? நம்ம அஸ்வினோட அப்பா அம்மா கிட்ட சக்தியை பத்தி இல்லாத பொல்லாததெல்லாம் சொன்னோமே, அவங்க உனக்கு ஃபோன் பண்ணி ருத்ரா கிட்ட விஷயத்த சொல்லிடுவோம், பணம் கூடன்னு பிளாக்மெயில் ஏதாவது பண்றாங்களா? இப்ப நான் சொல்ல போறத கேட்க போறீங்களா இல்ல நான் போகட்டுமா? கோபப்படாத மருமகளே. பின்ன என்னத்த, நீங்களே எதையாவது கற்பனை பண்ணிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க. இருக்கிற கடுப்பு பத்தாதுன்னு இதுல நீங்க வேற கடுப்பேத்திட்டு இருக்கீங்க. அந்த வேலைக்காரி கல்யாணத்துல கவனமா இருக்கிறதுனால ஏதாவது தப்பு நடந்து கல்யாணம் நின்னுருமோங்கிற பதட்டத்திலே இருக்கிறதுனால அதான் எதுக்கு எடுத்தாலும் சந்தேகமா வருது மருமகளே. அதனால அத்தைய தப்பா எடுத்துக்காம உனக்கு யார் ஃபோன் பண்ணா என்ன விஷயம்னு சொல்லு. எவனோ ஒரு ஃப்ராடு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி என்கிட்ட தப்பா பேசிட்டான் அத்தை. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். அவனை செம்மையா வெளுத்து கட்டணும். இங்க பாரு அனி, இந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து வர ஃபோன் கால்ஸ்க்கெல்லாம் நாம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கூடாது.
அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னு வை, நம்மளால நிம்மதியா இருக்கவே முடியாது. நம்ம யாரு என்னன்னா அவனுங்களுக்கு தெரிய போறதில்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காம அந்த நம்பர் எல்லாம் பிளாக்ல போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நானும் அதை பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அவன் பேசினது ரொம்ப தப்பா இருந்துச்சு. இந்த விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் மம்மி கிட்ட சொல்ல போறேன். ஐயோ அனி, இங்க பாரு, ஏற்கனவே நமக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. இத போய் நீ ருத்ரா கிட்ட சொன்னேன்னு வையேன், அவ அடுத்த நிமிஷமே சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நமக்கு தேவையில்லாம டைம் வேஸ்ட் தான் ஆகும். இதனால சக்தியோட கல்யாணம் தள்ளி போக கூட வாய்ப்பு இருக்கு. முதல்ல நமக்கு பிடிச்சிருக்கிற சக்திங்கிற பிரச்சனையை ஒழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இத பத்தி யோசிக்கலாம். என்ன சொல்ற சொல்லு. திரும்பவும் அவன் ஃபோன் பண்ண என்ன பண்றது அத்தை? அப்படி அவன் திரும்பவும் ஃபோன் பண்ணானா நீ போன் அட்டன் பண்ணி பேசவே பேசாத. நேரா என்கிட்ட வந்து கொடு. அந்த பரதேசிய நான் வாங்கல அவன் சாகுற வரைக்கும் உனக்கு போனே பண்ண மாட்டான். சரி அத்தை. சரி, வா உள்ள போலாம். இப்ப வர பிஸ்கெட்ல முன்ன மாதிரி இல்ல, மணலி வாயில போட்ட மாதிரி நரன் இருக்கு. என்ன மாமா, என்ன காரியம் பண்றீங்க? மண்ணாங்கட்டில பிஸ்கெட் செஞ்சு வச்சாலும் எடுத்து சாப்பிடுவீங்க. ஒரிஜினல் பிஸ்கெட் இப்படி கீழே தூக்கி போட்டுட்டீங்க. உங்க வயிறு கோச்சுக்காதா? நானே ஒரு பிஸ்கெட்டை தூக்கி கீழே போடுறேன்னா அது எவ்வளவு மட்டமா இருக்கும்னு நீயே யோசிச்சு பாரு. சுத்தமா டேஸ்டே இல்லம்மா. பசிக்கிறப்ப சாப்பிட்டாதான் எதுவுமே டேஸ்டா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருந்தா டேஸ்ட் கூட மறந்து போக தான் செய்யும். இனிமேலாவது அளவா சாப்பிட்டு பழகுங்க. ட்ரை பண்றேன். பாப்போம். வாங்க. அத்தை, சொல்ல நீ அங்க பாருங்க. வணக்கம் மேடம். அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நேத்து தானே நிச்சயதார்த்தம் முடிஞ்சதும் உங்க அப்பா அம்மாவை கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க வச்சாங்க. இப்ப என்ன விஷயமா இவங்களை கூட்டிட்டு வந்திருக்க? மேடம் தான் வர சொன்னாங்க. நான் தான் நீ வர சொன்னேன். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். என்ன விஷயமா எங்களை வர சொன்னீங்கம்மா? கல்யாணத்துக்கு தாலியும் ரிசப்ஷனுக்கு மாத்திக்க மோதிரமும் வாங்கியிருக்கேன். அத உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் வர சொன்னேன். ருத்ரா, இதையெல்லாம் ஏன் நீ வாங்கி கொடுக்கற? தாலி மோதிரம்லாம் மாப்பிள்ளை வீட்டுல தானே வாங்குவாங்க. இத பொண்ணு வீட்டுல வாங்கணும், மாப்பிள்ளை வீட்டுல வாங்கணும்னு நாம சொல்லக்கூடாது அண்ணி. ஏன்னா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறதே நாம தானே. அப்படின்னா எல்லாத்தையும் நாம தானே பாத்துக்கணும். இந்த கல்யாணத்துக்காக நீ ரொம்ப அதிகமா செலவு பண்றியோன்னு எனக்கு தோணுது. சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். இதுல என்னால செலவு கணக்கு எல்லாம் பார்க்க முடியாது அண்ணி. இங்க பாரு ருத்ரா, நான் உன்கிட்ட கணக்கு கேட்கிறேன்னு தப்பா எடுத்துக்காத. ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நான் அந்த அர்த்தத்துல தான் சொல்லிட்டு இருக்கேன். அத்தை, தாலி மோதிரத்தையும் இப்ப எது கொடுக்கணும்? கல்யாணத்தப்ப நீங்களே உங்க கையால கொடுத்துடலாம்ல. இல்ல சிவா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே திருமாங்கல்யத்துல குண்டு, நாணல், லக்ஷ்மி காசு இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வர்றதுதான் வழக்கம். அதனாலதான் இவங்க கிட்ட கொடுத்து அனுப்புறேன். திவ்யா, பூஜை ரூம்ல ஒரு தாம்பூல தட்டு இருக்கும். அதுல இது எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. பரவாயில்லையே மம்மி, ஏன் கல்யாணத்துக்கு கூட நீங்க இப்படி வேலை பாப்பீங்களான்னு தெரியல. அந்த வேலைக்காரி கல்யாணத்துக்கு நீங்களே வேலைக்காரி மாதிரி விழுந்து விழுந்து வேலை பாக்குறீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
கோவத்தில் தான் இதை சொல்கிறேன்னு எனக்கு தெரியுது செல்லக்குட்டி. கவலையே போடாத, கல்யாணம் உனக்கும் எனக்கும் தான். அப்போ புரிஞ்சுப்ப உங்கள் மம்மி நம்ம கல்யாணத்துக்கு தான் விழுந்து விழுந்து வேலை பார்த்துருக்காங்கன்னு. குடு வாங்க, இந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா. சக்திக்காக தாலிய பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். உங்க குடும்ப வழக்கப்படி மாங்கல்யம், லக்ஷ்மி காசு, ஞான குழாலாம் இருக்கு. இது எல்லாத்தையும் சரடோட கோத்து கல்யாணத்தன்னைக்கு எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. அடேங்கப்பா, 10 பவுனாவது தேரும் போல இருக்கே. இது அப்படியே லவுட்டிக்கிட்டு போனா வருஷத்துக்கும் உட்காந்து சாப்பிடலாம். சக்திய காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன், சாப்பிட்டு போங்க. பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அதான் கெஸ்ட் ஹவுஸ்ல நீங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டீங்களே. அங்க இருந்த வேலைக்காரங்க இப்பதான் காஃபி போட்டு கொடுத்தாங்க. நாங்க சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. சரி, வரோமா மருமகளே, வரோமா. வரோம். வரோம்மா. வரேங்க மேடம். போற போக்க பார்த்தா அந்த வேலைக்காரியோட கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்திட்டு நாளைக்கு சிவா அனிதாவோட கல்யாணத்தை சிம்பிளா கோவில்ல வச்சுக்கலான்னு சொன்னாலும் சொல்லுவா உங்க தங்கச்சி. என்ன பேசுற இந்து? ஒரு கற்பனைக்கு பேசினா கூட அந்த பேச்சுல ஒரு நியாயம் வேண்டாமா? அப்படி நான் என்ன இப்ப உங்களுக்கு நியாயம் இல்லாம பேசிட்டேன்? அது எப்படிமா சிவா அனிதா கல்யாணத்தை கோயில்ல வச்சு எப்படி சிம்பிளா பண்ணுவா? சிட்டி முழுக்க தோரணம் கட்டி ஊருக்கு சோறு போட்டு 5 குதிரை போட்டுன சாராட்டு வண்டியில சிவாவையும் அனிதாவையும் மணக்கோலத்துல உட்கார வச்சு பெரிய பெரிய விஐபிங்கள இருந்து சின்ன சாதாரண ஜனங்க வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணும் நல்லா இருக்கணும்னு மனம் குளிர பாராட்டுற மாதிரி சும்மா கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்துவா பாரு. எப்படியும் 4 கோடியில இருந்து 5 கோடி ரூபா ஆகும். ஏன் 6 கோடியில இருந்து 7 கோடி ரூபா கூட ஆகலாம். நீங்க சொல்ற மாதிரி பிரம்மாண்டமா அனிதாவோட கல்யாணத்தை ருத்ரா நடத்துவான்னு எனக்கு தெரியும். நான் ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். ஒரு வேலைக்காரியோட கல்யாணத்துக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? அவளுக்கு எதுக்கு தங்கத்துல எல்லாம் தாலி? ஒரு கைத்துல மஞ்சள் முடிச்சு போட்டு அத தாலியா கட்டினா பத்தாது அவளுக்கு? அதான் நான் கேக்குறேன். விடு இந்து. சக்தி இந்த வீட்டை விட்டு போகணும் தானே நீயும் அனிதாவும் நினைக்கிறீங்க. அத மட்டும் பாருங்க. சக்திக்கு ஆகிற கல்யாண செலவை அவளை வீட்டை விட்டு துரத்துறதுக்கான லஞ்சமா நினைச்சுக்க. அதை விட்டுட்டு அவளுக்கு எதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்கன்னு நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா அந்த டிரைவரோட அப்பா அம்மாவும் இந்த பொண்ணு எங்க பையனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் சக்தி காலத்துக்கு இந்த வீட்டுல தான் டேரா போட்டுருவா. அப்புறம் அவளை இங்க இருந்து வெளியில அனுப்புறது மலையை புடுங்கி வெளியில வைக்கிற மாதிரி பாத்துக்க. இந்த கல்யாணத்தினால நடக்க போற ஒரே நல்ல விஷயம் அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போறதுதான். ஆனா ருத்ரா இவ்வளவு செலவு பண்றத என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எப்படியாவது பல்ல கடிச்சு பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். பாத்தியா வள்ளியம்ம, லட்சுமி தேவி தாலி வடிவத்திலையும் மோதிர வடிவத்திலையும் தட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. ஆமாங்க, எனக்கும் அப்படிதான் தெரியுது. ஏன் வள்ளியம்ம, இந்த 5க்கும் 10க்கும் இவனுக்கு அப்பாவா அம்மாவா நடிச்சு மாரடிக்கிறதுக்கு பதிலா இந்த தாலியையும் மோதிரத்தையும் செயினையும் 2 பேரும் சேர்ந்து சுருட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும்ல? ஐயோ, என்ன சொல்றீங்க? இல்ல, எனக்கு அப்படி ஒரு யோசனை தோணுதுங்கிற. இங்க பாரு, மருமக வந்திருக்கா. வாமா மருமகளே, வா 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 வா. இப்பதான் நாங்க வீட்டுக்கு வந்து நிக்கிறோம், நீயும் பின்னாடியே வந்துட்ட. இரு ஒரு நிமிஷம். ஆப்பிள் சாப்பிடுமா? இல்ல
எனக்கு வேண்டாம். அத்தை ஆசையா கொடுக்கறேன்ல, சாப்பிடு மருமகளே. வேண்டாம்மா, நீங்க சாப்பிடுங்க. நான் வந்து உங்க பையன்கிட்ட ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னனே, அதை பத்தி கேட்டிங்களா? ஓ, அதுக்கு தான் நீ வந்திருக்கியா? அவங்ககிட்ட நான் கேட்டேம்மா. அவங்ககிட்ட அப்படி எதுவும் வீடியோ இல்லைன்னு சொல்றானே. இல்ல இல்ல, அவன்கிட்ட இருக்கு. அவன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கான். நீ என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லிட்டு கிளம்புனல்ல, பின்னாடியே அவனும் வந்தான். வந்த உடனே ஏடா பாவி, அந்த பொண்ணை மிரட்டி ஏதோ வீடியோ எடுத்து வச்சிருக்கியாமே, எங்கடா அதுன்னு கேட்டம்மா. போன்னு அழுதுட்டான். நீ அழுதாலும் விட மாட்டேன்னு 2 வச்சு கேட்ட. அப்ப கூட அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் உங்க பிள்ளைப்பா, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன்ல. அப்படி என் மேல நம்பிக்கை இல்லைன்னா இந்தாங்க என் மொபைலு, லேப்டாப்பு இதெல்லாம் பாருங்கன்னு ஓபன் பண்ணி கொடுத்தான். அது எல்லாத்துலயும் உன் போட்டோ தாமா இருக்கு. ஆமா மருமகளே, ஒரு போட்டோல என் உயிர் சக்தின்னு எழுதி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு போட்டோல சக்தி இல்லனா நான் இல்லன்னு எழுதி வச்சிருக்கான். அப்புறம் இன்னொரு போட்டோல இது ஒரு கவிதை எழுதி வச்சிருக்கான். ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த கவிதை? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அத மருமக கிட்ட சொல்லுங்க. என் உயிர் தான் சக்தி, உன்னை பார்த்ததும் தான் வந்தது பக்தி. நீ எனக்கு கிடைச்சாதான் எனக்கு கிடைக்கும் முத்தி, நீ இல்லைன்னா என் வாழ்க்கை போயிரும் மக்கி அப்படின்னு உன்னை பத்தி உருக்கமா கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கான் தெரியுமாமா? இப்படி எல்லாமே உன்னை பத்தின விஷயமா தாமா இருக்குது. வேற எதுவும் தப்பான வீடியோ அவங்ககிட்ட இருக்கிற மாதிரி தெரியலையம்மா. எனக்கு என்னமோ நீ தான் அவனை தப்பா நினைச்சிட்டு இருக்கியோன்னு தோணுது. பொண்ணுங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்னு அவங்ககிட்ட சின்ன வயசுல இருந்து நாங்க சொல்லி வளர்த்துருக்கோமா. நீ எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ காதலிச்சப்போ அவனை புரிஞ்சுக்கிட்டல, அதை விட அதிகமாவே புரிஞ்சுப்ப பாரு. இதுக்கு மேல அந்த வீடியோவை பத்தி உங்ககிட்ட கேக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. சரி, நான் வரேங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வா மருமகளே. ஹாய் செல்லம். என்ன குட்டிமா, ஏன் அப்பா அம்மா ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. அவங்களுக்கும் ஒன்று ரொம்ப பிடிச்சி போச்சு. நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சு கல்யாண ஏற்பாடுலாம் சும்மா ஜங்க ஜோதியா நடக்குது. அந்த சந்தோஷம் எதையுமே எடுத்துக்காம எப்ப பார்த்தாலும் கொந்தளிச்சுக்கிட்டே இருக்கியே. என்ன பாரு, எவ்வளவு ஜாலியா இருக்க. நீ அப்படி இருக்க வேணாமா? ஏன் சொல்லும் அப்படி இருக்க? என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஏய், போதும், நிறுத்து. இங்க பாரு, உன்னை பத்தி யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் உன்கிட்ட அனிதாம்மா வீடியோ இருக்கிறதுனாலதான். ஆனா நீ அதை என்கிட்ட கொடுக்காம நக்கல் பண்ணிட்டு இருக்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு அவசரப்படுற? நான் தான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, உன் கழுத்துல தாலி கட்டின 10வது நிமிஷம் உன் கையில அந்த வீடியோ இருக்கும். அதுக்கு முன்னாடி எதுக்கு நீ பறக்கிற? அத நீ என்கிட்ட கொடுப்பங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்கு? அத நான் உன்கிட்ட கொடுப்பேன்ற நம்பிக்கையில தானே இன்னும் நீ ருத்ரா மேடம் கிட்ட உண்மையை சொல்லாம இருக்க. அதே நம்பிக்கையோட இரு, நிச்சயமா கிடைக்கும். எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை போனதுனாலதான் நான் பதட்டப்படுறேன். எதனால உனக்கு அந்த நம்பிக்கை போச்சு? ஏன்னா அனிதாம்மா வீடியோவை காட்டிதான் நீ என்ன கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அத துருப்பு சீட்டா வச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனா, இதுக்குள்ள வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாலே. இவளுக்கு பதிலா அனிதாவை தான் கல்யாணம் பண்ண போறன்றத கெஸ் பண்றவ போல இருக்கே. அந்த அளவுக்கு இவளை போக விட்டுறக்கூடாது. என்ன யோசிக்கிற? நான் சொல்றது சரிதானே? உன் சுதந்திரம், நீ எப்படி வேணா கற்பனை பண்ணிக்கோ. ஆனா உன்கிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
தேவதை மாதிரி இருக்கிற நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் வேற பொண்ணு தேவைப்படுமா என்ன? சொல்லு. நிச்சயமா தேவைப்படாது. அதனால அந்த வீடியோவை கன்ஃபார்மா உங்ககிட்ட கொடுத்துருவேன்னு நீ நம்பி தான் ஆகணும். சரி, என்னதான் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றல்ல, அப்ப அந்த நம்பிக்கையோட அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்துரு. இது ரொம்ப நல்லா இருக்க. நான் உங்ககிட்ட அந்த வீடியோவை கொடுத்தேன்னா நீ எவ்வளோ பெரிய விஸ்வரூபம் எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. பொம்பளைங்க வார்த்தையிலே பிஸ்கெட் கொடுத்து ஏமாத்துற கதையெல்லாம் நான் வாழ்க்கையில் ரொம்ப பார்த்துட்டேன். அதனால அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடியாகுது. நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த வீடியோ என் கைக்கு வரலன்னா இந்த கல்யாணமே நடக்காது. அப்படி நடக்கலன்னா அனிதாவோட வீடியோவை நான் சொன்ன மாதிரி நெட்டில் ரிலீஸ் பண்ணிடுவேன். அதையும் யாராலையும் தடுக்க முடியாது. உன்னோட இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட போறதில்ல. ருத்ராமா கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட எல்லாம் உண்மையே சொல்ல போறேன். அனிதா அம்மாவை வீடியோ எடுத்த விஷயம் எங்க அப்பாக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை கொன்னே போட்டுருவாரு. எனக்கு தெரிஞ்சு உன் சாவு அவர் கையில தான். அப்படியா? எப்படி 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 எப்படி? ஓ, உன் அப்பா கையால எனக்கு சாவா? சக்தி குட்டி, இன்னும் நீ சின்ன குழந்தையாவே இருக்குமா? உன் அப்பாவும் நானும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்ட்ஸு. கார் ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி டிராமா பண்ணி என்ன இந்த வீட்டுக்குள்ள டிரைவரா கூட்டிட்டு வந்ததே உன் அருமை அப்பா தான். ஏன் தெரியுமா? சொல்லு பாப்போம். உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோன்றதுக்காக தான். அப்பேற்பட்ட நல்ல மனுஷன் என்னை எப்படிமா கொலை பண்ணுவாரு? நீயே சொல்லு. இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. அதுக்காக தான் இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க. என் அப்பா முன்ன மாதிரி கிடையாது. அவர் என் மேல உயிரே வச்சிருக்காரு. இப்படி ஒரு கேவலமான காரியத்தை என் அப்பா ஒரு நாளும் பண்ண சொல்லியிருக்க மாட்டாரு. அப்ப நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல? நான் நம்பல. இப்ப நான் உன் அப்பா கிட்ட போன்ல பேசுறேன், நீ அமைதியே கேளு. அப்போ உனக்கு எல்லாமே புரியும். சொல்லு அஸ்வின், என்ன விஷயம்? என்ன சார்? சாரி சாரி சாரி, பழக்க தோசத்தில் சார்னு கூப்பிட்டேன். சாரி மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த வெங்காயம் கருப்பட்டிலாம் ஒன்றும் வேணாம். எதுக்காக ஃபோன் பண்ண அது சொல்லு. அது ஒன்றும் இல்லை மாமா, எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அது விஷயமா பேசலான்னு தான் இப்போ ஃபோன் பண்ணேன். அதுக்கு என்னப்ப? அதான் எல்லாத்தையும் ருத்ராமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு? அது ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் சொல்லி தான் இந்த வீட்டுக்குள்ளே நடிக்க வந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணை ஒரு வழியாக கரெக்டும் பண்ணி கல்யாணமும் பண்ண போகிறேன். அதுக்கு என்னப்ப? அதுக்குள்ள மாம்சு, நம்ம திட்டப்படி எல்லாமே கரெக்டாக தான் போகுது. நாளைக்கு உங்கள் பொண்ணை வச்சு குடும்பம் நடத்துகிறோன்னா அதுக்கு காசு பணம்லாம் கொஞ்சம் தேவைப்படுதில்ல. அதான் மாமனார் வீட்டிலேருந்து எவ்வளோ பணம் கொடுப்பீங்க, இந்த நகை நட்டுலாம் எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் தான் ஃபோன் பண்ணேன். தபரு, ருத்ராமாவே உனக்கு எல்லாமே செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. ருத்ராமாவுக்கு சக்தி மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அந்த பாசத்துல அவங்க நிறையவே உனக்கு கொடுப்பாங்க. அது உனக்கு போதுமானதா இருக்கும். ஏன், அளவுக்கு அதிகமாவே இருக்கும் உனக்கு. முதல்ல இந்த கரகம் முடிச்சவளை தாலி கட்டி கூட்டிட்டு போ. நான் சாகுற வரைக்கும் அவளை கண்ணால பார்க்க கூடாது. எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு கூட்டிட்டு போ. அப்புறம் மாம்ச, இந்த புது மாப்பிள்ளை பொண்ணுங்களாம் தலை தீபாவளி, தலை பொங்கல், இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து போடுறது, இந்த நகை போட்டு அனுப்புறது, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? தம்பி, நீ ரொம்ப ஆசைப்படுறப்பா. நான் சொல்றேன், நீ விருந்து மருந்துன்னு வீட்டுக்கு வந்த சோத்துல விஷம் வச்சிருவேன். அதெல்லாம் நடக்காது, பார்த்து நடந்துக்க. ஐயோ மாமா, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்றாதீங்க. அந்த பயம் இருக்குல்ல, அப்ப அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வராத. எங்கேயாவது கூட்டிட்டு ஓடி போயிடு.
சரி மாமா, நான் அப்படியே பண்ணிடுறேன். ஆமாம்மா, நீங்கள் கல்யாணத்துக்காவது வருவீங்களா மாட்டீங்களா? அந்த கர்மத்துக்கு வந்து தானே தொலையணும். நான் வரலனா பொண்ணு மேல பாசமே இல்லைன்னு பொண்டாட்டி அழுது புலம்புவா. அதையாவது சமாளிச்சிடலாம். ஆனா அந்த ருத்ரா என்னை திட்டியே தீத்துருவா. அந்த கர்மத்துக்காக வேண்டியாவது அந்த இழவனை பார்த்து தான் தீரணும். வந்து தொலைக்கிறேன். ஆமாம்மா, உங்களுக்கு பிடிக்காத பொண்ணை என் தலையில் கட்டி வைக்கிறீங்க. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். நீ பெரிய உலகமகா யோகியன். டே தம்பி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் உன் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இரு. புரியுதா? சோலி முடிஞ்சு. என்ன செல்லம், உன் டாடி உன் மேல உசுரையே வச்சிருக்காருன்னு சொன்ன? அவர் உன் மேல வச்சிருக்க பாசத்தை பாத்தியா? எனக்கு எதிராக உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணா என்ன நடக்கும்னு உனக்கே நல்லா தெரியும். அதனால கல்யாணம் முடிகிற வரைக்கும் நல்ல பிள்ளையா அமைதியா இருக்கணும். சரியா சொல்லும்? ரப்பப்பரே ரப்பப்பரப்பப்பரே ரப்பப்பரப்பப்பரே ரப்பப்பரப்பப்பரே. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். என்ன வீட்டுல ஒன்றும் வேலை இல்லையா? இங்க வந்து நிக்கிற? நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான். என்ன விஷயம்? ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? நீ எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறேன்னு தெரியுது. ஆனா என்னன்னு தான் எனக்கு புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியும்பா, ஆனா புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் குழந்தையா இருக்கிறப்ப என்ன ஒரு முறை கூட நீங்க என்ன தூக்கி கொஞ்சினது கிடையாதுன்னு பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சு பள்ளிக்கூடம் போனப்ப கூட கையெழுத்து போட கூட நீங்க வரல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட நீங்க என்கிட்ட சிரிச்சு பேசினதா சரித்திரமே இல்ல. மத்த அப்பாங்கெல்லாம் அவங்க பிள்ளைங்க மேல பாசம் காட்டுறத பார்த்து நாம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அது நம்ம அப்பா கிட்ட இருந்து கிடைக்காதுன்னு மனசு தேத்திக்கிட்டு நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கேன். மத்த பிள்ளைங்க மாதிரி எனக்கு அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்கன்னு நான் எப்பவும் உங்ககிட்ட கேட்டதில்ல. உங்களுக்கு என் மனசு அறிஞ்சு நானும் எந்த கெடுதலும் பண்ணதில்ல. அப்புறம் ஏன்பா உங்களுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? எதுக்காக என் வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்க? அந்த கேசனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நான் ஏற்பாடு பண்ணதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தானே இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க. அதான் நான் தப்புன்னு உணர்ந்துட்டேன்ல. அதுக்கப்புறம் ஒரு அப்பா ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடக்கணுமோ அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஏன் சும்மா பழசைய நினைச்சிட்டு இருக்க? இப்ப உனக்கு பிடிச்ச பையனோட கல்யாணம் நடக்க போகுது இல்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு சும்மா பழசெல்லாம் பேசிக்கிட்டு. அப்பா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த கல்யாணம் ஏன் மனசுக்கு பிடிச்சா நடக்குது? ஆமா ஆமா, அஸ்வின் உனக்கு மனசுக்கு பிடிச்சவன் தானே? அஸ்வின் எனக்கு பிடிச்சவன் இல்லப்பா, உங்களுக்கு பிடிச்சவன். என் வாழ்க்கையை சீரழிக்கிறதுக்காக திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்தவன் தான் இந்த அஸ்வின். எனக்கு எல்லா விஷயமும் தெரியும்பா. இவளுக்கு அப்படி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சது? என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ருத்ரமாவுக்கு பிடிச்சதுனாலதான் அஸ்வின் இங்க டிரைவரா வச்சாங்க. அவனே என்ன போல ஒரு டிரைவர் தான். அந்த அளவுக்கு தான் அவனை எனக்கு தெரியும். நீ என்னமோ வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காகவே அவனை நான் கூட்டிட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஏதாவது கனவுதா கண்டியா இல்ல மூளை குழம்பு போச்சா உனக்கு? இப்படி எல்லாம் பேசி உங்களை நீங்க நியாயப்படுத்திக்க முடியாது. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். அந்த பொறுக்கி அஸ்வின் உங்களுக்கு போன் பண்ணி பேசினப்ப நானும் பக்கத்துல தான் இருந்தேன்.
முதல்ல அந்த கரகம் முடிச்சவளை தாலி கட்டி கூட்டிட்டு போ. நான் சாகுற வரைக்கும் அவளை கண்ணில் பார்க்க கூடாது. எங்கேயாவது கண்காணா எடுத்து கூட்டிட்டு போ. என்ன கேசவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சது தப்புன்னு அதை நீங்க உணர்ந்துட்டதா சொன்னீங்கல்ல. நானும் அதை இத்தனை நாளும் அப்படிதான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அவன்கிட்ட போன்ல பேசினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க இன்னும் மாறவே இல்லை. அதே பழைய வன்மத்தோட தான் இருக்கீங்க. நான் உண்மையிலேயே உங்க பொண்ணுதானாப்பா? நான் உங்களுக்கு தான் பிறந்தனா? எதுக்காக இன்னொருத்தனை வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்கிறீங்க? என் மேல அப்படி என்னப்பா உங்களுக்கு வெறுப்பும் கோபமோ சொல்லுங்கப்பா. என்ன சக்தி அழுகிறா? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. சாகுற வரைக்கும் என்ன உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் பிறந்தப்பவே என்ன கொண்டு இருந்தீங்கன்னா நீங்களும் நிம்மதியா இருந்திருப்பீங்க. நானும் இப்படி பரிதவிக்கிற நிலைமை வந்திருக்காது. சக்தி, என்னாச்சு சக்தி? ஏன் அழுகுற? ஒண்ணும் இல்ல சார். ரத்னா, நீங்க தான் சக்தி கிட்ட ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதான் அழுதுட்டு இருக்கா. என்ன பிரச்சனை? பிரச்சனை இல்ல, ஒன்றும் இல்லை சார். பின்ன சக்தி சும்மா டைம் பாஸ்க்கு அழுதுட்டு இருக்காளா? இப்ப நடக்க போற கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. அது சம்பந்தமா உங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம். நீங்க ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதான் சக்தி அழுதுட்டு இருக்கா. என் அனுமானம் சரிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். அப்புறம் எதுக்காக சக்தி அழுதுட்டு இருக்கா சொல்லுங்க சார். அது நான் சொல்றேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா அண்ணனை விட்டு பிரிஞ்சு போக போறங்கிற கவலையில தான் நான் அழுதுட்டு இருக்கேன். பொண்ணா பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும்னு அப்பா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. கவலைப்படாதீங்கப்பா. நீங்க முதல்ல எனக்கு பண்ணி வைக்க நினைச்ச கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எதுவும் அந்த பிரச்சனை இதுல நடக்காது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எனக்கும் அஸ்வனுக்கும் இந்த கல்யாணம் உங்க ஆசீர்வாதத்தோட நடக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் என் வாழ்க்கை எப்படி சீரழியும்னு எனக்கு தெரியாது. ஆனா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்ல, எனக்கு அது போதும். நாம தான் அஸ்வினை பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கோங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த விஷயத்த ருத்ராமா கிட்டயோ சிவா கிட்டயோ ஏன் இவ சொல்லல? அஸ்வின் யாருங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ ஏன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா? இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறேன். மாம்ஸ் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. எனி ப்ராப்ளம்? எதுக்குடா சக்தியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஃபோன் பண்ண ராஸ்கல்? ஏன் அப்படி பண்ண? இதுக்கு தான் என்ன ஆச்சுங்களா? நான் கூட வேற ஏதாவது சீரியஸாக இருக்கும்னு நினச்சேன்.
சப்ப மேட்ரு. இதுக்கு போய் இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்ப நீ பண்ண காரியம் உனக்கு சாதாரணமா தெரியுதா? சக்தி கிட்ட விஷயத்தெல்லாம் சொன்னது இல்லாம நானே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த மாதிரி போன்லயே என்ன சொல்ல வச்சிட்டியாடா? இதை மட்டும் சக்தி ருத்ராமக்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பாத்தியா? சக்தி அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டா மாம்ஸ். அந்த தைரியத்தில் தான் அவகிட்ட நான் எல்லாத்தையும் சொன்னேன். அப்படின்னா சக்தியை ஏதோ ஒரு விஷயத்துல நீ லாக் பண்ணி வச்சிருக்க, அப்படிதானே? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கும். எனக்கு தெரியாம ஏதோ ஒரு காய் நகர்த்திட்டு இருக்க. அது என்னன்னு எனக்கு புரியல. ஆனா ஏதாவது லூசுத்தனமா பண்ணி இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, நான் உன்னை வெட்டி பொலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. அவன்தான் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்கான். ஃபோன் பண்ணி எடுக்கலன்னா ஒரு மனுஷன் புரிஞ்சுக்க வேண்டாம் இனிமே ஃபோன் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு? அந்த பையனை நினைச்சா எனக்கு பாவமா இருக்குங்க. என்னடி பாவமா இருக்கு? ஏங்க அப்படி சொல்றீங்க? அவனுக்கு அப்பா அம்மாவா நடிக்க தானே நம்மள கூட்டிட்டு வந்திருக்கான். இத காரணமா வச்சு அவன் கல்யாணம் நின்னு போவாதா? என்ன நிக்கட்டும், அவன் என்ன பெரிய யோக்கியனா? ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன் தானடி. ஏதோ ஒரு வீடியோ காட்டி மிரட்டி தானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கல்தா கொடுக்கறதுல தப்பே கிடையாது. ஒரு வகையில சொல்ல போனா இது நல்ல காரியம்தான். இருந்தாலும் அவனுக்கு கல்யாணம் முடியற வரைக்கும் அப்பா அம்மாவா நடிக்கிறோன்னு சொல்லிட்டு கை நீட்டி பணம் வாங்கணும்ல. என்னடி பெருசா பணத்தை வாங்கிட்டோம்? நம்ம நடிக்கிறதுக்கு மொத்தமா 50,000 ரூபாய் கேட்டோம்ல. அவன் பேரம் பேசி 40,000 தானே முடிவு பண்ணா. அதுலயும் 10,000 ரூபாய் மட்டும்தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான். மீதி 30,000 ரூபாய நம்ம நடிக்க வந்த 2வது நாளே கொடுத்துறேன்னு சொன்னான். அதை பத்தி அவன் மூச்சு கூட விடல. இவ்வளவு ஃப்ராடு பண்றவன் நாளைக்கு நம்மளையும் நிச்சயம் ஏமாத்துவாண்டி. அதை புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, நேரா ஊருக்கு போறோம். நம்ம கையில இருக்கிற தாலி மோதிரத்தை வித்து பணமாக்குறோம். ஜாலியா என்ஜாய் பண்றோம். புரிஞ்சுதா? வா. சக்தி, உன் அப்பா உன் கல்யாணத்துக்காக எவ்வளவு சந்தோஷமா பந்தக்காலுக்கு குழி தோன்றாரு பாரு. அப்பா பந்தக்காலுக்கு குழி வெட்டலமா, என் பந்தத்தையே வெட்டி விடுறதுக்காக குழி தோண்டிட்டு இருக்காரு. நீ அந்த பையனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் உன் அப்பா ஆரம்பத்துல கோவத்துல தான் இருந்தாரு. அப்புறம் ருத்ராமா உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சதும் மனுஷன் அப்படியே சந்தோஷமாயிட்டாரு தெரியுமா? இப்பெல்லாம் பூஜை ரூம்ல அவரு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் வேண்டிக்கிறாரு. என் வாழ்க்கை சீரழிஞ்சு போகணுங்கிறதுக்காகவே இந்த கல்யாணம் நடக்கணும்னு அப்பா நினைக்கிறாருமா. அப்பா இன்னும் திருந்தலமா, அப்படியே தான் இருக்காரு. என்னம்மா அப்படி பாக்குற? ஒண்ணு இல்லம்மா, சும்மாதான். செல்லம். உன் பேருக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு சக்தி தாண்டி உன் அம்மா ரூபத்துல பக்கத்திலேயே உன்னை வேலைக்காரியா கொண்டு வந்து வச்சிருக்க. இப்போ சொந்த வீட்லயே கல்யாணம் நடக்கிற மாதிரி பண்ணிருக்கல. இந்த வீட்டுக்கும் உனக்குமான பந்தம் இந்த கல்யாணத்தோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அஸ்வின் உன்னை கல்யாணம் பண்ணி உன் கதையவே முடிச்சிருவான்.
நம்மளும் இந்த வேலைக்காரியை வெளியில அனுப்புறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம். கடைசியில அவளுக்கு நம்ம வீட்லயே கல்யாணம் ஆகி போகணும்னு விதி இருக்கு. எப்படியோ அவ இந்த வீட்டை விட்டு வெளியில போனா சந்தோஷப்படுவல்ல? என்ன கால் கடுக்க நிக்கிறோமே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னும் அவளுக்காக நிக்கிறோம்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேற வழியே இல்லத்த. இந்த சிரமத்தெல்லாம் தாங்கிதான் ஆகணும். ஏன்னா ஒரு பெரிய இம்சை ஒழிய போகுதுல்ல. நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அனி. மத்தபடி உனக்கு இருக்கிற உற்சாகம் எனக்கும் இருக்கு. அவ கல்யாணமாகி இந்த வீட்டை விட்டு போற வரைக்கும் எவ்வளவு நேரம் நிக்க சொன்னாலும் நிக்கிறதுக்கு நான் ரெடி. ஏன்னா நான் அவ்வளவு வைராக்கியத்தோட இருக்கேன். அதான் அத்தங்கிறது. சரி சரி. அவன் தாண்டி. ஐயோ வா. திரும்பவும் ஃபோனை கட் பண்ணிட்டானே. அப்பா அம்மாவை நடிக்க கூப்பிட்டு வந்தா ருத்ரம்மா கொடுத்த தாலி செயினை தூக்கிட்டு ஓடிச்சிங்களே. டேய் நாடக கோஷ்டிங்களான்னு நீங்கள் மட்டும் என் கையில் கட்டச்சிங்க. சட்னி தாண்டா. எல்லாரும் வந்து நின்ட்டாங்க. இப்போ ருத்ரம்மா வந்ததும் அப்பா அம்மா எங்கன்னு கேட்பாங்களே. என்ன பதில் சொல்றது? டே ஃபோன் எடுத்து தொலைங்கடா. சக்தி கல்யாணத்துக்காக நீ பண்ற ஒரே நல்ல வேலை இதுதான் ரத்னம். கல்யாணத்துக்கான எல்லா பொறுப்பையும் அம்மாவே எடுத்துக்கிட்டீங்க. குறைஞ்சபட்சம் கோழி தோன்ற வேலையாவது செஞ்சாதானம்மா ஒரு அப்பாவா எனக்கு சந்தோஷமா இருக்கும், திருப்தியா இருக்கும். அதாங்கம்மா. நல்லது. ஐயா எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் முடிஞ்சதுமா. மஞ்சள் துணியில கட்டின நவதானியத்தை பந்தக்கால்ல கட்டி 2 சம்பந்தக்காரங்களும் பந்தக்கால நட வேண்டியதுதான் பாக்கி. அஸ்வினோட அப்பா அம்மா இன்னும் வரலையா? இல்லம்மா, அவங்க 2 பேரும் இன்னும் வரலம்மா. ஏன் இன்னும் வரல? அஸ்வின் அங்கேயே நிக்கிறானே, அவனை கேப்போம். அஸ்வின், அஸ்வின் இங்க வாப்பா. இது வரேன் மேடம். ஐயோ இவங்கிட்ட என்ன பதில் சொல்றேன்னு தெரியலையே. தாலி மோதிரத்தையும் ஆட்டையை போட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல முடியும். எதையாவது சொல்லி சமாளிப்பான். இது வந்துட்டேன் மேடம். மேடம். அஸ்வின் என்ன நீ மட்டும் வந்திருக்க? உங்க அப்பா அம்மா எங்க? தெரியல மேடம், எங்கேயோ போயிருக்காங்க. எங்கேயோ போயிருக்காங்கன்னா எங்க போயிருக்காங்க? சொல்லுப்பா. தெரியல மேடம், போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இவனை இப்ப திடீர்னு குண்டு தூக்கி போட்டிருக்கான். சக்தி கழுத்துல தாலியை கட்டிட்டு சீக்கிரம் கூட்டிட்டு போயிருவான்னு பார்த்தா அவன் அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்.
ஏன்பா நீ அவங்களோட தானே தங்கி இருந்த? உனக்கு தெரியாம அவங்க எங்க போயிருப்பாங்க? இந்த கல்யாணம் சம்பந்தமா உங்களுக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஆஹா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை மேடம். எந்த காரணமும் இல்லாம அதை எப்படி சொல்லாம கொள்ளாம கிளம்பி போவாங்க? மேடம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிருக்காங்க மேடம். வேற எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. உன்கிட்ட சொல்லாம எப்படி போயிருப்பாங்க? அசதியில் காலைல 8 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டேன் மேடம். அதனால் என்னை எழுப்பாமலே போயிருக்காங்க மேடம். இப்ப பந்தக்கால் நடுறதுக்கு அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? இல்லை மாமா, அதெல்லாம் கண்டிப்பாக வந்துடுவாங்க. அஸ்வின், இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. மேடம் 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 நீங்கள் கோவப்படாதீங்க மேடம். வந்துடுவாங்க மேடம். நான் வேணா திரும்ப ஃபோன் பண்ணி பார்க்குறேன் மேடம். சீக்கிரமா எங்க இருக்காங்கன்னு கூப்பிட்டு வர சொல்ல, பசிக்குதுல்ல. இதோ பண்ணுறேன் சார். இரு, இவன் நமக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பான். முதல்ல இவன் நம்பரை பிளாக்ல போட்டுடலாம். அப்பாட, இனிமே அவனால எந்த தொந்தரவும் கொடுக்க முடியாது. வா போலாம், சீக்கிரம் இந்த ஏரியா விட்டு போயிடலாம். வா. சிவா வேற நம்மளை கத்தியில் குத்துற மாதிரியே பார்க்குறானே. இந்த கல்யாணம் நின்றுச்சுன்னா சந்தோஷப்படுற ஒரே ஆளு சக்தி மட்டும்தான். மற்ற எல்லாரும் நம்மளை பிரித்து எடுத்துருவாங்களே. என்ன பண்ணலாம்? அப்பா, நான் பேசுறது கேக்குதா? அம்மாவும் நீங்களும் எங்க இருக்கீங்க? பா, உங்களுக்கு எத்தனை முறை கால் பண்றது, ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? சரி அதெல்லாம் சரி. அம்மாவும் நீங்களும் எங்க இருக்கீங்க? எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்குதுங்க. எதுக்கு பதட்டப்படுற? அவன் கையில நாம சிக்கணும், நம்மள அப்படியே உப்பு போட்டுருவான். நம்ம சிக்கினாதான் அவன் கூறு போடுவான். அவனுக்கு தான் நம்ம வீட்டு அட்ரஸ் தெரியுமே. வீட்டுக்கு வந்துட்டான்னா இதுக்கெல்லாம் ஏண்டி பயப்படுற? சொந்த வீட்லயே இருக்கிறோம், வாடகை வீட்டுல தானே இருக்கோம். வீட்டை காலி பண்ணிட்டு ஏரியாவே மாத்திடுவோம். அதுக்கப்புறம் அவனால நம்மள கண்டே பிடிக்க முடியாத. எனக்கு பயமா இருக்குதுங்க. ஏண்டி இப்படி பயப்படுற? நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் என்ன? பேசாம வா. இல்லைங்க, உன்கிட்ட இருந்த பயமும் பதட்டமும் இப்ப என்கிட்ட வந்துருச்சு. இவன் இப்படி வந்து நிப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப என்னங்க பண்றது? எனக்கும் ஒண்ணுமே புரியல. இரு, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். வாங்க தம்பி. என்ன ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க? அது தம்பி ஒண்ணும் இல்ல, ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு இருக்கோம். என்ன சொல்றீங்க? அங்க ருத்ராமா வீட்டுல பந்தக்கால் நடுற விசேஷம் நடந்துட்டு இருக்கு. அங்க முக்கியமா இருக்க வேண்டியது நீங்க ரெண்டு பேரும் தான். அதை விட்டுட்டு எங்க பேக்கும் கையுமா கிளம்பிட்டீங்க? அது கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த பட்டு புடவை வாங்கிட்டு வரலான்னு வந்தோம். அதான். முகூர்த்த புடவையில இருந்து கல்யாணத்துக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்களே வாங்குறேன்னு ருத்ராமா சொன்னாங்கல்ல, அப்புறம் நீங்க இதெல்லாம் பண்றீங்க? என்ன பண்றது? அது தம்பி எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க தான். இருந்தாலும் எங்க திருப்திக்காக ஒரு புடவையாவது எடுத்து கொடுக்கணும்ல, அதை வாங்க தான் போறோம். சரி, அதை நீங்களே எடுத்து கொடுங்க. ஆனா பந்தக்கால் விசேஷத்துல கலந்துக்காம இப்ப போய் தான் அந்த முகூர்த்த புடவை எடுக்கணுமா? சீக்கிரமா புடவை எடுத்துட்டு நாங்க பந்தக்கால் விசேஷத்துக்கு வந்துடுறோம். இப்பவே நேரமாச்சுங்க. நீங்க போய் புடவை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நல்ல நேரமே முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல என் கூட வாங்க. என்ன பண்ண போறோம்? தம்பி நீங்க முன்னாடி போங்களேன், நாங்க பின்னாடி ஆட்டோ ஏதாவது பிடிச்சிட்டு வந்துடும். அதெல்லாம் வேணாங்க, வாங்க என் வண்டியிலே போயிடலாம்.
விட மாட்டேன் போல இருக்க. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க, டைம் ஆயிட்டு இருக்குல்ல, வாங்க. போங்க தம்பி, நான் வரோம், வா போலாம். நம்ம நகை ஆட்டைய போற கனவு மண்ணா போச்சு. உங்களுக்கு அதான் ருத்ரா மேடம் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க. மேடம், நான் சொன்ன மாதிரி அப்பா அம்மா கோயிலுக்கு தான் மேடம் போயிருக்காங்க. எந்த கோயிலுக்கு? மாசாணியம்மன் கோயிலுக்கு மேடம். அது ரொம்ப தூரத்துல இருக்குமே தம்பி. அதனால தான் அதை சீக்கிரமே கிளம்பி போயிருக்காங்க. அவங்க எவ்வளவு சீக்கிரம் போனாங்கிறது முக்கியம் இல்லப்பா. பந்தக்கால் நடுறதுக்கு அவங்க வருவாங்களா மாட்டாங்களா அதை சொல்லு. இந்த கல்யாணத்தில் எந்த தடையும் வராமல் சக்தியை என் தலையில் கட்டி வச்சு அனுப்புறதுக்கு நீ இவ்வளோ அவசரப்படுற. என் ஜோடி அனிதா தான், சக்தி இல்லை. ஏன்பா எப்போ உங்க அப்பா அம்மாவும் கோயில்ல தான் இருப்பாங்களா? வீட்ல எல்லாம் இருக்க மாட்டாங்களா? நிச்சயதார்த்தப்ப ஆன்மீக டூர் போயிருக்காங்கன்னு சொன்னேன். இப்ப பந்தகால் நடும்போது மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்கன்ற. அப்ப கல்யாணத்துக்கு காசிக்கு போயிடுவாங்களோ? அவங்க 2 பேருக்கும் கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி சார். என்ன பக்தியோ ஒன்னும் புரியல. அஸ்வின், கோயிலுக்கு எதுக்காக போறோம்? நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே. வீட்ல நல்ல காரியம் நடக்கிறப்ப அதுக்குள்ள எதுக்கு கோயிலுக்கு போனாங்க? இதையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கோயிலுக்கு போயிருக்கலாம்ல. மேடம், அந்த காலம் நடுறதுக்கு முன்னாடி என் பேர்லயும் சக்தி பேர்லயும் அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு போயிருப்பாங்க மேடம். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள அவங்க வந்து சேருவாங்களான்னு தெரியல. மம்மி, நாமே அவங்களை எதிர்பார்க்கணும். நாமளே எல்லாமே பண்ணிடலாமே. ஆமா ஆமா, அனிதா சொல்றது கரெக்ட் தான். வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பந்தக்கால நட்டுறலாம். என்ன அண்ணி நீங்க? அவதான் சின்ன பொண்ணு, புரியாம பேசுறானா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சம்மந்தி இல்லாம எப்படி பந்தக்கால் நடுறது? அம்மா, சம்மந்திக்காரங்க வந்துட்டாங்கம்மா. இறங்க. என்ன பாருன், நீ உங்களை கூட்டிட்டு வர? நீங்க சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன் மேடம். அப்போ இவங்களை வழியில பார்த்து என்ன விஷயம்னு கேட்டேன். முகூர்த்த புடவை எடுக்க போறதா சொன்னாங்க. பந்தக்கால் நடுற நேரத்துல முகூர்த்த புடவை எதுக்குன்னு சொல்லி நான் கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். முகூர்த்த புடவை எடுக்க போறேன்னு சொன்னாங்களா? ஆமா மேடம். என்ன அஸ்வின், மாசாணி அம்மன் கோயில இருக்காங்கன்னு சொன்ன, அவங்க புடவை எடுக்க போயிருக்காங்களாம்? மேடம், அதான் மேடம் எனக்கும் புரியல. என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. ஏன்பா என்கிட்ட அப்படிதானே சொன்னேன்? ஆமாப்பா, நாங்க கோயில தான் இருந்தோம். நீ ஃபோன் பண்ண உடனே நாங்க கிளம்பி வந்துட்டு தான் இருந்தோம். அப்படியே போற வழியில புடவை வாங்கிட்டு போலான்னு நின்னோம். அந்த நேரத்துல அருண் தம்பி வந்து கூட்டிட்டு வந்துட்டாப்ல. அஸ்வின் உங்களுக்கு ஃபோன் பண்ண நேரத்துக்கு நீங்க கோயில்ல இருந்து கிளம்பி இருந்தாலும் வீடு வந்து சேரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிருக்கும். ஆனா அருண் உங்களை 10 நிமிஷத்துல கூட்டிட்டு வந்துட்டான். நீங்க வேற எங்கேயோ போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லுங்க, எங்க போயிருந்தீங்க? அத்தை, உங்க சந்தேகம்லாம் சரிதான். அவங்க கோயிலுக்கெல்லாம் போகல, ஊருக்கு தான் கிளம்பியிருக்காங்க. கையில பாருங்க, பேக் இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க எதுவும் மறைக்க முடியாது. பந்தக்கால் நடுறதுக்கு நீங்க வரணும்னு அத்தை சொன்னாங்கல்ல, எதுக்காக ஊருக்கு கிளம்புறீங்க? உங்களை தான் கேட்குறேன், பதில் சொல்லாம முடிச்சிட்டு இருக்கீங்க.
நான் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். இந்துமதி மேடம் என் அப்பா அம்மா கிட்ட சக்தியை பற்றி ஏதோ தப்பாக சொல்லியிருக்காங்க மேடம். கல்யாண பொண்ணை பற்றி அந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான ஒருத்தங்களே தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த பொண்ணை உனக்கு எப்படிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு என்னை கேட்டாங்க. ஆனால் நான் சொன்னேன், சக்தி தப்பானவ கிடையாது, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, இந்துமதி மேடம் சொல்கிறத நம்பாதீங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் மேடம். ஆனால் இவன் ஒரே பிடிவாதமா இந்த கல்யாணமே வேணாம், வா ஊருக்கே போயிடலான்னு சொன்னாங்க. ஆனால் நான் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது சக்தி கூட தான், என்னால் ஊருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். அதனால தான் அப்பாவும் அம்மாவும் உனக்கு பிடிச்சிருந்தா நீ வேணா கட்டிக்கோ, நாங்களாம் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு கோச்சிட்டு கிளம்பிட்டாங்க மேடம். இதான் மேடம் நடந்துச்சு. இந்த படுபாவி டிரைவர் நம்மள போய் மாட்டி விட்டுட்டானே. சக்தியை பத்தி நாமளும் தானே சேர்ந்து போட்டு கொடுத்தோம். ஆனா நம்ம பேரு சொல்லாம அத்தையை மட்டும் கோத்து விடுறான். ஐயோ பாவம், இந்து இப்படி மாட்டிக்கிட்டாலே. என்ன நீ இதெல்லாம்? எதுக்காக சக்தியை பத்தி தப்பா சொன்னீங்க? இல்ல ருத்ரா, நான் எதுவும் தப்பா சொல்லல. நீங்க ஏதோ சொன்னதுனாலதான் அவங்க இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லி பைய தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. மேடம், யாரோ கேசவனோட சக்தி பழக்கத்தில் இருந்ததா சொன்னாங்க மேடம். ஏன் அண்ணி இப்படி எல்லாம் சொன்னீங்க? சக்தி எவ்வளவு நல்ல பொண்ணுன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு அவளை பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி அவ மேல அபாண்டமா பழி சுமத்துவீங்களா? இல்ல ருத்ரா, சக்தி கேசவன் கூட பழக்கத்துல இருந்தான்னு நான் சொல்லல. அவனுக்கு சக்திய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இதோ அவங்க அப்பா நினைச்சாரு. ஆனா அந்த கல்யாணத்துல சக்திக்கு விருப்பம் இல்லைன்னு நான் யதார்த்தமா தான் அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா அத அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும்? இந்த நேரத்துல பழசெல்லாம் கிளற வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சா நீ? ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ண நாம ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பணுமே தவிர இப்படி அவ பேர் ஏற்படுத்தி அனுப்ப கூடாது. இந்த கல்யாணத்தை நான் நல்ல முறையில நடத்தி வைக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் குழப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க. ஏங்க, சக்தியை பத்தி யாராவது தப்பா சொன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? மத்தவங்க சொல்றது உண்மைன்னு நம்பி ஊருக்கு கிளம்பிடுவீங்களா? இந்துமதி அம்மா அவங்க குடும்பத்துல எவ்வளவு முக்கியமானவங்கன்னு அவங்க எங்ககிட்ட வந்து பேசின அன்னைக்கே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அவங்கள பத்தி எப்படிமா உங்ககிட்ட சொல்ல முடியும்? இத பாருங்க, சக்திய பத்தி யாரு என்ன சொன்னாலும் நம்பாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணுங்கிறதுனாலதான் நானே முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். இவள மாதிரி ஒரு மருமக உங்களுக்கு கிடைக்கவே மாட்டா. அத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, எங்களை தெரியாம எங்க மருமகளை நாங்க தப்பா நினைச்சிட்டோம். மருமகளை நீ எங்களை மன்னிச்சிருமா? பரவாயில்ல சம்மந்தி, இப்போவாது என் பொண்ணை பத்தி நல்ல விதமா புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே போதும் எனக்கு. சரி, இப்பதான் எல்லா குழப்பமும் தீந்துருச்சுல்ல. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள 2 சம்மந்தி வீட்டுக்காரங்களும் பந்தக்கால நடுங்க.
மகாலட்சுமியே போற்றி, ஓம் அன்னலட்சுமியே போற்றி, ஓம் அமிர்தலட்சுமியே போற்றி, ஓம் ஹம்சலட்சுமியே போற்றி. விட்டுருப்பா, நாங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டோம். மன்னிச்சிருப்பா தம்பி. தம்பி, நாங்க ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இனிமே இந்த மாதிரி போக மாட்டோம்ப்பா. விட்டுருப்பா. அப்பா விட்டுருப்பா. தம்பி சொன்னா கேளுப்பா. அவருக்கு ஏதாவது ஆயிட போகுது. தம்பி சொன்னா கேளுப்பா. விட்டுருப்பா. என்னங்க, கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. என்னங்க, கொஞ்சம் மூச்சை இழுத்து விடுங்க. நடிக்கிறது கூட்டம் தான். சொல்லாம கொள்ளாம 2 பேரும் பாதியில எஸ்கேப் ஆவறீங்களா? ஃபோன் பண்ணா கட் பண்ணி பிளாக் பண்றீங்க. அவ்வளவு துணிச்சலாச்சா உங்களுக்கு? பணம் கொடுத்தானே கூட்டு வந்தோம் உங்களை. கூட்டு வரும்போது என்னடா பேச்சு? கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நடிச்சு முடிச்சு கொடுத்துட்டு போனோம் தானே பேச்சு. என்ன நகையும் மோதிரத்தையும் பார்த்தோன்னா மனசு அலப்பாயுதா? பணம் கொடுத்தேன்னு சொல்றிய, அப்படி என்ன பெருசா கொடுத்துட்ட? கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்த, மீதி பணம் இங்க வந்து 2 நாள் கொடுக்குறேன்னு சொன்ன, கொடுத்தியா? அதை நீ கொடுத்திருந்தா நாங்க ஏன் இந்த மோதிரத்தையும் தாலியும் எடுத்துட்டு ஓட போறோம்? தப்பு எல்லாமே உன் மேலதான், தெரிஞ்சுக்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு தப்பு ஏன் மேல சொல்றீங்க? அப்படியே உடல்ல ஒரு மாலை விட்டுருப்பா. செய்யாதப்பா. தம்பி இங்க பாரு, நாங்க ஒண்ணும் உனக்கு அடிமை கிடையாது. சும்மா இந்த மிரட்டுற வெள்ளம் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான். அப்புறம் நேரா ருத்ராமட்ட போய் உண்மையெல்லாம் சொல்லிடுவோம், பாத்துக்காமா. பேசின படத்தை மொத்தமா வாங்கிக்கிட்டு நான் உங்ககிட்ட சொல்லாம போனா நீ அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பணத்தை கொடுக்காம என்னை திட்டுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இதுல 30,000 இருக்கு, அட்வான்ஸ் 10,000, மொத்தம் சேர்த்து 40,000. பேசின பணத்தை கொடுத்தாச்சு. இது மனுஷனுக்கு அழகு. இதை நீங்க முதல்ல செஞ்சிருந்தா எல்லா விஷயமும் சுமூகமா நடந்திருக்கும்ல. போங்க தம்பி. ஏய், இந்த லட்சுமி தேவிய பத்திரமா உள்ள வை. இப்படி இதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் நடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை தம்பி. நாங்க அம்மா அப்பாவா பர்ஃபெக்டா நடிக்கிறதுக்கு நாங்க இப்போ தயாராயிட்டோம். நீங்க போங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த கல்யாணம் ரொம்ப முக்கியம். உங்க 2 பேரால இந்த கல்யாணத்துல ஏதாவது குழப்பம் வந்துச்சு, அவனை நீங்க 2 பேர் எங்க இருந்தாலும் தேடி வந்து கழுத்தறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். சும்மா விட்டுருவன் மட்டும் நினைக்காதீங்க தம்பி. இதுக்கு மேல கல்யாணம் முடிகிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போன்னு சொன்னாலும் நாங்க போக மாட்டோம் தம்பி. நீங்க போங்க தம்பி. தம்பி எங்களை நம்புங்க, போங்க தம்பி. இப்போதுக்கு தம்பி அடிச்சிங்க? அந்த நம்பிக்கை ஏன்டா உனக்கு ஏன் மேல இல்லாம போச்சு? போங்க தம்பி. நகையா தூக்கிட்டு ஓடுறீங்க 2 பேரும். போங்க தம்பி. ஐயோ,
என்ன வலி வலிக்குது. அடி கொஞ்சம் ஓவர் தான். என்னங்க ரொம்ப வலிக்குதா? ஏதாவது பார்த்து மருந்து இருந்து ரெடி பண்றீங்க? அம்மா ஹே மேடம் என்ன முடிஞ்சுதா? பண்ணிட்டு இருக்கேன் மேடம். சரி சீக்கிரம் கட்டுங்க. அதோ அங்கெல்லாம் கேப் இருக்கு பாருங்க. பார்க்குறேன் மேடம். போர்ட் ஒர்க்லாம் முடிஞ்சுதா? 5 minutes ஆகும். சீக்கிரம் மாட்டி விடுங்க. ஓகே. மச்சான் இன்னைக்கு ஈவினிங் வந்துடுறா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு ஜாலியாக இருக்கலாம்டா. எங்கடா அவன் வரவே மாட்டேங்கிறான். ஹே என்ன இது? டக்கு டக்குன்னு வேலையை முடி. சாரி மேடம். ஃபோன் பேசிட்டு சாரி சொல்றேன். சீக்கிரம் போய் வேலையை பாரு. அனிதா வாங்க அத்தை. அந்த வேலைக்காரிக்கு உங்க அம்மா பாரம்பரியமான செயினை கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப கோவமா இருந்த. இப்ப அதை எல்லாத்தையும் மறந்துட்டு உற்சாகமா ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. இதுக்கு காரணமே நீங்க தான் அத்தை. அந்த வேலைக்காரி கல்யாணம் ஆகி வீட்டை விட்டு போற வரைக்கும் மம்மி அவளுக்கு என்ன பண்ணாலும் எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு போகணும்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா, அதான் கோவத்தெல்லாம் மனசுல ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இது மத்தவங்களுக்கு தான் ரிசப்ஷன். நமக்கு அந்த வேலைக்காரிய சென்ட் ஆஃப் பண்ற பார்ட்டி அத்தை. சூப்பரா சொன்ன மருமகளே. இந்த கல்யாணம் நம்மள பொறுத்த வரைக்கும் அந்த வேலைக்காரியோட வழி அனுப்பு விழாதான். ஒரு வழியா அவளை மாமியார் வீட்டுக்கு பார்சல் பண்ணி அனுப்பிட்டு அந்த சந்தோஷத்தை 5 ஸ்டார் ஹோட்டல்ல அப்படியே பார்ட்டி பண்ணி கொண்டாடணும். அதை கொண்டாடதான் நான் வேற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் அத்தை. வேற மாதிரினா எப்படி? அந்த வேலைக்காரியை இங்க இருந்து கெட் அவுட் பண்ணதும் நாம ஒரு 15 நாளைக்கு ஏதோ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு டூர் போறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த சந்தோஷத்தை போதும் போதுங்கிற அளவுக்கு பார்ட்டி பண்ணி செம்மையா கொண்டாடுறோம். இதுதான் என் பிளான். சூப்பர் மருமகளே. அந்த வேலைக்காரி அவளோட கல்யாணம் முடிஞ்சு இங்க இருந்து போன அடுத்த நாளே நாம ஃபாரினுக்கு கிளம்புறோம். எந்த கண்ட்ரிக்கு போலான்னு இப்பவே முடிவு பண்ணி ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு வச்சிருஎன்ன? சரிங்க அத்தை. 15 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திரும்பி வந்தான். வீட்ல இருக்கிற தொல்லை ஒளிஞ்சு அதுக்கப்புறம் நாமளும் நல்ல நிம்மதியா இருக்கலாம். சரி வா, இவங்களெல்லாம் வேலை வாங்கி ரொம்ப டயர்டா இருப்ப. வந்து ஜூஸ் குடி வா. அப்பதான் உடம்பு தெம்பா இருக்கும். வா வா. ஏன் அனிதா நின்னுட்ட? அங்க பாருங்க அத்தை, ஏதோ பயங்கரமான யோசனையில இருக்கான். அந்த வேலைக்காரிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதுல இருந்தே இவன் இப்படிதான் இருக்கான். இதை எப்படி நாம அனிதா கிட்ட சொல்றது? அவ இங்க இருந்து போயிட்டானா இவன் சரியாயிடுவான். ஏதோ பிரச்சனை இருக்கு. அப்பதான் சிவா இப்படி எல்லாம் யோசிப்பான். வாங்க போய் என்னன்னு பாப்போம். சிவா, சிவா, என்ன என்னாச்சு சிவா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் எதுவும் இல்ல. இல்ல இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு. நீ அத மறைக்கிற. உன் முகமே காட்டி கொடுக்குது சிவா. என்னன்னு சொல்லு. நாம சந்தேகப்படுற மாதிரி அந்த வேலைக்காரி நினைப்புல எதுவும் இருக்கானான்னு செக் பண்ணி பார்க்கலாம். என்ன சிவா, அனிதா கேட்டதுக்கு பதில் சொல்லாம இப்படி அமைதியாவே இருக்க? சக்தி கல்யாணம் நடக்க போகுதுன்னு நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையா கையில எடுத்து ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கோம். அனிதா தான் ரிசப்ஷனுக்கான எல்லா ஏற்பாட்டையும் பார்த்துட்டு இருக்கா. இப்படி குடும்பமே சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நீ மட்டும் சக்தியோட கல்யாணத்துல ஆர்வமே இல்லாத மாதிரி இருக்க. ஏ, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுல உனக்கு விருப்பம் இல்லையா?
நான் எப்படிம்மா அப்படி நினைப்பேன்? சக்திக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா என்னை விட வேற யாரு சந்தோஷப்படுவாங்க? ஆனா இப்ப நடக்கிற கல்யாணம் சக்தியோட விருப்பப்படி தான் நடக்குதான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அதை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஐயோ, என்ன இவன் திடீர்னு இப்படி குண்டு தூக்கி போடுறான்? ஏய் சிவா, உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? அவளும் அந்த டிரைவரும் ஒருத்தர் மனசார விரும்புறாங்களான்னு அவங்க கிட்ட நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் ருத்ரா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கா. எல்லாம் இப்படி நல்லபடியா நடந்துட்டு இருக்கும்போது நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டு இருக்க? இங்க பாரு, நீ இதெல்லாம் போய் ருத்ரா கிட்ட சொல்லி அவளே குழப்பி விட்டுறாத. சக்தி தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி நினைச்சு ரொம்ப ஆசையா இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு இருக்கா. நீ இந்த நேரத்துல போய் எதுவும் குட்டையை குழப்பி கல்யாணத்தை நிறுத்திடாதப்பா. அப்புறம் சக்தி அவனோட ஒண்ணு சேர முடியலையேன்னு அவ தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு வை. அப்புறம் அந்த பாவம் நம்மள ஜென்ம ஜென்மத்துக்கும் விடாதுன்னா பாத்துக்கோ. ஆமா சிவா, அத்தை சொல்றது சத்தியமான உண்மை. கல்யாணத்தை நிறுத்துறதுலாம் பாவம் சிவா. அதுலயும் கல்யாணம் நின்னு போச்சுன்னு வை, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டானா அது இன்னும் பொல்லாத பாவம் ஆயிடும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்றீங்க, என் மனசுல பட்டதை நான் சொல்றேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னத்த சிவா இப்படி பேசிட்டு போறான்? இந்த கல்யாணம் முடிஞ்சதும் அந்த வேலைக்காரியை இங்க இருந்து அனுப்பிடலான்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா சிவா குழப்பத்தை உண்டாக்கி கல்யாணத்தை நிறுத்த போறான் அத்தை. ஷோ, அவன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அனிதா. கல்யாணம் நடக்கலன்னா என்ன நடக்கும்னு நல்லா ஸ்க்ரூ கொடுத்து அனுப்பியிருக்கோம்ல, அதுலயே அவன் புத்தி தெளிஞ்சிருக்கோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, வா. என்னம்மா, வா, சொன்னா கேளு, வா. வா. வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க மேடம். உள்ள போங்க. வணக்கம் சார். எடுத்துக்கங்க. இந்தாங்க. தேங்க் யூ. உட்காருங்க மேடம். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். போங்க. வணக்கம். அக்கா அப்படியே இருங்க, நான் மஸ்காரா போட்டு விடுறேன். திவ்யா, இதெல்லாம் வேண்டாம். என்னது வேண்டாமா? நீங்க கண்டிப்பா மஸ்காரா போட்டு தான் ஆகணும். இல்ல திவ்யா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சாதாரண மேக்கப்பே போதும். என்ன திவ்யா, என்ன பிரச்சனை? அத்தை, ஒன்றும் இல்லை அத்தை. மஸ்காரா போட்டு விடுறேங்கிற சக்தி அக்கா வேண்டாங்கிறாங்க. நீ சரியா போட மாட்டியோன்னு அவளுக்கு பயமா இருக்கும். சக்தி அக்கா அப்படி பயந்துட்டு தான் வேண்டான்னு சொல்றீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல திவ்யா, அம்மா உன்னை சும்மா கிண்டல் பண்றாங்க. இல்ல இல்ல, அத்தை சொல்றதுதான் உண்மை. நீங்க பயப்படுறீங்க தானே? நாளைக்கு இந்நேரம் உன் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கும். என் பக்கத்திலேயே இருந்த உனக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்காக நீங்க உண்மையா சந்தோஷப்படுறீங்க. ஆனா நான் அனிதா அம்மா மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மோசமான வாழ்க்கையை ஏத்துக்க போறேன். என்னை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்களும் அனிதா அம்மாவும் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேம்மா. சரி, சீக்கிரமா சக்தியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. ரிசப்ஷனுக்கு டைம் ஆச்சு. சரிங்க மேடம்.
வாப்பா சண்முகம். வணக்கண்ணே. என்ன ஒய்ஃபை மட்டும் கூட்டு வந்திருக்கீங்க, குழந்தைகளை கூட்டு வரலையா? பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லைண்ணே, அதான் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. சரி சரி, போங்க போங்க போங்க. சரிங்கண்ணே. வந்துட்டான் சாப்பாட்டுறாம. ஏதாவது தொணன்னு பேசி கழுத்த இருப்பானே. என்னையா ரத்னம், மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். இல்லையே, நான் கல்கண்டை எடுத்து சாப்பிடறத பார்த்து நீ மனசுக்குள்ள ஏதோ நினைக்கிற மாதிரி இருக்கு. என்ன சார், இதெல்லாம் உங்க வீட்டு பொருள். நீங்க சாப்பிட்டு போக மிச்சம் தான் மத்தவங்களுக்குலாம். நிறைய கை நிறைய எடுத்து சாப்பிடுங்க சார். அது தெளிமா பாத்துக்கிட்டே இருக்க தெளி. வணக்கம். வாங்க வாங்க. வாமா, உள்ள உட்காருங்க. என்ன குடும்பத்தோட வந்துட்ட? ஆமா, ரத்னத்துக்கு கிடைச்ச குடுப்பனை இந்த உலகத்துல வேற யாருக்குமே கிடைக்காது மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார், இந்த ரத்னம் ருத்ராமாவுக்கு டிரைவர், சக்தி இந்த வீட்டோட வேலைக்கார பொண்ணு. ஏதோ கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லி அனுப்பாம அத தான் வீட்டு கல்யாணம் மாதிரி பெருசா ரிசப்ஷன்ல வச்சு கல்யாணத்தையும் பெருசா சிறப்பா செஞ்சிடணும்னு இங்க ருத்ரா மேடமே முன்னாடி நின்னு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு சார் கிடைக்கும்? என்ன பண்றது அருணாச்சலம், எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரும் தகுதி தராதரம்லாம் பாப்போம். ருத்ராவுக்கு பெருந்தன்மையான மனசு, அவ இதெல்லாம் பார்க்க மாட்டா. அத சக்தி சரியா புரிஞ்சுக்கிட்டு ருத்ரா மனச மயக்கி அவளும் இவ ஒரு மகதான்னு நினைக்கிற அளவுக்கு ருத்ரா மனசுல இடம் பிடிச்சா. அத புரிஞ்சிக்காம சொந்த பொண்ணு மாதிரி எங்க வீட்லயே கல்யாணம் பண்ணி வைக்கிறா. நாங்களும் வேற வழி இல்லாம பெருந்தன்மையா ஏத்துக்கிட்டோம். அவ இந்த வீட்டு பொண்ணுதான்டா, அதனால தான் அவளுக்கு இந்த வீட்லயே கல்யாணம் நடக்கணும்னு அவ தலையில எழுதி இருக்கு. அதுக்கு நான் என்ன செய்யறது? பொறாமப்பட்டு சாகாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. கல்யாணம் முடிஞ்சதும் அஸ்வின் அவளை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் நானும் நிம்மதியா இருப்பேன், என் பொண்ணு அனிதாவும் நிம்மதியா இருப்பா. எப்படியோ சார், ருத்ராமா கருணையால ரத்னத்துக்கு 10 ரூபா கூட செலவில்லாம சக்தியோட கல்யாணம் இவ்வளவு சிறப்பா நடக்குது இல்ல? நடக்கட்டும் நடக்கட்டும். ஏன் அருணாச்சலம் சார், சொல்லுங்க சார். ஏன் சும்மா போற? இந்தா கல்கண்டு சாப்பிட்டுக்கிட்டே போ. கொடுங்க. கல்கண்டு இல்லையா? ஓ, இந்த கையில முடிஞ்சது இந்த கையில இருக்கு. இந்தா கொடுங்க. வேண்டாம், இந்த கையில இருக்கிறது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது பீச்சாங்கை, இதுல கொடுத்தா மரியாதை இருக்காது. நானே சாப்பிட்டுக்கிறேன். தட்டுல இருக்க எடுத்துக்கோ. வாங்க. சரியான லூசு போயிடுங்க. வாங்க வாங்க. அந்த வேலைக்காரக்கே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையோன்னு சந்தேகப்பட்டு சிவா சொன்னது இன்னும் என் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்காத்த. அனி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன். வெறும் சந்தேகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு சிவா இந்த கல்யாணத்தை கட்டாயமா நிறுத்தவே மாட்டான். அவனுக்கு வந்த சந்தேகத்தை தீர்த்துக்கணும்னா முதல்ல அந்த வேலைக்காரி சக்தி கிட்ட தான் போய் கேட்கணும். அவ என்ன சொல்லுவா? ஆமா, நானும் அஸ்வினும் விரும்புறோம், அதனாலதான் ருத்ராமா எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் சந்தேகம் எல்லாம் தீர்ந்து சிவாவும் அமைதியாயிடுவான். நாமளும் எப்படி எல்லாமோ பிளான் பண்ணி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதுக்கு பார்த்தோம். முடிஞ்சுதா? முடியலையே. அவளுக்கு இங்கே இருக்கணும்னு யோகம் இருக்காத்த. அதுல ஏதோ ஒரு காரணத்தை வச்சு இந்த கல்யாணம் நின்றுமோன்னு எனக்கு பயமா இருக்காத்த. அனி, நீ பயப்படுற மாதிரிலாம் இந்த கல்யாணம் நிக்காது. கண்டிப்பா இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ நம்பிக்கையோட இரு. சரி சரி, இங்கே நின்னு யோசிக்காம கீழே போய் என்ன நடக்குதுன்னு பாக்கலாமா? அத்த, கரெக்டா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆறப்ப போலாம். மம்மியே ஆச்சரியப்படுற மாதிரி ஆட்டம் பாட்டம்னு ரிசப்ஷன் அதிர புதிரி பண்ணிடலாம்.
நீ சொல்லிட்டல தோல் பண்ணிருவோம் மருமகளே. ஏன் அருண், சக்திக்கு நம்ம வீட்ல கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருக்க முடியுமா? வணக்கம். வாங்க. அது எப்படிமா முடியும்? நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன மண்டபத்தை புக் பண்ணி ஏதோ பரவாயில்லங்கிற மாதிரி பண்ணிருப்போம். ஆனா ருத்ரா அம்மா பணத்தை பணமா பார்க்காம ஏதோ அனிதா அம்மாக்கு கல்யாணங்கிற மாதிரி இவ்ளோ செலவு பண்ணி பிரம்மாண்டமா பண்றாங்க. அப்படி என்னதான் சக்தி மேல அவங்களுக்கு பாசம்னே தெரியல. எனக்கும் அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சக்திக்கும் ருத்ராமாவுக்கும் ஏதோ முன்ஜென்மத்து தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் சக்திக்கு இந்த வீட்டுல எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தப்பவும் அவளை கொஞ்சமா விட்டு கொடுக்கல. அவளுக்கு ஆதரவா பேசி பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. சக்தியும் அஸ்வினும் தனியா இருந்ததா அப்பா தப்பா பேசினப்ப கூட ருத்ராமா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு பேசி 2 பேரும் ஒருத்தர் விரும்புறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட காலம் தாமதிக்காம நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு விஷயத்த சொல்லி இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கிறவங்களோட அன்பும் ஆதரவும் நம்ம சக்திக்கு கிடைக்கிறதுக்கு சக்தி கொடுத்து வச்சிருக்கணும். நீ சொல்றதும் சரிதான்ப்பா. ருத்ரா அம்மா தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி இவகிட்ட பாசம் காட்டுறத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே நேரத்துல என் பொண்ணை பக்கத்துல வச்சு இப்படி எல்லாம் நான் பாசம் காட்ட முடியலையேன்னு எனக்கு பொறாமையாவும் இருக்கு. வணக்கண்ணே. வாங்க வாங்க வாங்க, உள்ள போங்க. சரிங்கண்ணே. ஏய், ஜூஸ் கொடுப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். அருண், வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆஹா. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? வாங்க வாங்கன்றல. என்னம்மா வேணும்? ஒண்ணு இல்ல ஆண்டி, அருண் பூ வாங்கிட்டு வந்தாரு. எங்கன்னு கேட்டா பூஜை ரூம்ல இருக்குன்னு சொல்றாரு. வந்து எடுத்து கொடுங்கன்னு கேட்டா நீயே போய் எடுத்துக்கோன்றாரு. வந்து எடுத்து கொடுக்க சொல்லுங்க ஆண்டி. அருண், போய் எடுத்து கொடுத்துட்டு வாப்பா. என்னம்மா? அருண், அதான் அம்மாவே சொல்றாங்கல்ல, வாங்க அருண். என்னப்பா யோசிக்கிற? போய் எடுத்து கொடு. அருண், அதான் அம்மாவே சொல்லிட்டாங்கல்ல, வாங்க. போ அருண், போய் எடுத்து கொடு. வணக்கம். வாங்க. ஹலோ, எங்க போறீங்க? பூ கெட்டல, அதை எடுத்து கொடுக்க தான் போறேன். பூவெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், முதல்ல போஸ் கொடுங்க. போஸா? எதுக்கு? செல்ஃபி தான். என்னது செல்ஃபியா? அதெல்லாம் வேணாம், நான் போறேன். ஏங்க, ஒரு போஸ் கொடுத்துட்டு போங்க. ஏங்க, அதெல்லாம் வேணாங்க, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். யாரும் ஒண்ணும் பார்க்கல, ஒரே ஒரு போஸ் கொடுங்க. அட சரிங்க. அருண். மேடம். என்ன அஸ்வின், அவங்க அப்பா அம்மா யாரையும் காணோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அஸ்வின் கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அவங்க அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வணக்கம் மாமா. வா, இவ்வளவு நேரம் வா. உள்ள போங்க. வணக்கத்தா. வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தியம்மா. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. என்ன அஸ்வின், ஏன் இவ்ளோ லேட்டு? வர வழியில டிராபிக் ஜாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆமா. சரி சரி. திவ்யா, அத்தை. நீ போய் சக்தியை கூட்டிட்டு வா. சரிங்க அத்தை.
போங்க. சக்தி, நாளையில இருந்து அஸ்வினுக்கு நீ, உனக்கு அஸ்வின்னு ஒரு புது வாழ்க்கை உனக்கு தொடங்க போகுது. உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்க எப்பவுமே சந்தோஷமா வாழணும். அதுதான் என் ஆசையும் பிரார்த்தனையும். பொறுமையும் பக்குவமும் என் பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசுலயே வந்துருச்சுங்கம்மா. குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் சமாளிச்சு வாழ்க்கையில நல்ல முறையில இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா. அத்த, என்னால தாங்க முடியல. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. சொல்றேன். ருத்ரா, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிசப்ஷனை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வாங்க ஆரம்பிச்சிடலாம். கூட்டிட்டு போ. வாங்கக்கா. என்ன நிக்கிற? உனக்கு வர தனியா சொல்லணுமா? பொண்ணு போகுதுல, கூட போ. வாங்க வாங்க. எனக்கு ஒய்ஃபா வரப்போறதே நீ தான் அனிதா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி ஏறும்போது அது உனக்கே புரியும். அப்போ உன் மம்மி கிட்ட சொல்லி இதே மாதிரி இன்னொரு ரிசப்ஷனை ஏற்பாடு பண்ணிக்கலாம். அனிதா, நீ போய் உன் ஸ்டைல ரிசப்ஷனை ஆரம்பிச்சு வை. பட்டைய கிளப்பிடுறாத்த. என் பேச்சு கேட்ட அந்த சக்தி எப்படி கண்ணீர்ல உருக போறான்னு மட்டும் பாருங்க. பாக்குறேன். ஹலோ, குட் ஈவினிங் எவ்ரிவான். சக்தி அஸ்வினோட ரிசப்ஷனுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் என் மம்மி சார்பாவும் என் ஃபேமிலி சார்பாவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணமா தான் பாக்குறேன். சக்தி எங்க வீட்டுல வேலைக்காரியா இருந்தாலும் என் மம்மி என்னை எப்படி பாக்குறாங்களோ அவளையும் அப்படிதான் பாத்துக்கிறாங்க. சக்திக்காக இங்கே ரிசப்ஷன் வச்சு நாளைக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்ளோ பெரிய ஏற்பாடு செஞ்சிருக்கிறப்பவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என் மம்மி அவன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு. நான் உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நேத்து வரைக்கும் எனக்கு சக்தியை பிடிக்கவே பிடிக்காது. போட்டி, பொறாம எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவ கல்யாணமாகி அவ புருஷ வீட்டுக்கு போக போறான்னு நினைக்கிறப்போ மனசுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி பேச்ச உருக்கி தள்ளுறாளே, நமக்கே கண்ணீர் வந்துரும் போல இருக்கே. அனிதாமாக்கு சக்தியை கண்டாலே பிடிக்காது. ஆனா திடீர்னு இப்படி கண் கலங்குறாங்க. நாம தாங்க அவங்கள தப்பா நினைச்சிட்டோம். அனிதாமா உள்ளுக்குள்ள சக்தி மேல பாசமா தான் இருந்திருக்காங்க. இல்லனா இத்தனை பேர் முன்னாடி இப்படி வெளிப்படையா பேசுவாங்களா? ஆமாமா, அவங்க பேசுறத பார்த்து எனக்கே கண் கலங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது எல்லாமே நல்லதா நடக்கும்னு சொல்லுவாங்க. அது சரிதாங்க. ஆமா, சரியாதான் நடக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் சக்தி நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போக போறாங்கிற சந்தோஷத்துல தான் அனிதா இப்படி எல்லாம் பேசுறா. அந்த உண்மை எனக்கு மட்டும்தாண்டி தெரியும். அவளாவது சக்தி மேல பாசம் வைக்கிறதாவது. அவ ஏன் பொண்ணு, அவளுக்கு எப்பவும் சக்தியை பிடிக்காது. அனிதா, இப்படி உணர்ச்சி வசப்பட்டா எப்படிமா? நீ என்ன பேச நினைச்சியோ அத பேசு.
ஓகே அத்தை. சக்தி, சொல்லுங்க அனிதாம்மா. உன் மனசு நோகுற மாதிரி நான் நிறைய தடவை நடந்திருக்கேன். அதுக்கெல்லாம் ஐம் ரியலி சாரி சக்தி. பரவாயில்ல அனிதாம்மா, நான் எதையும் மனசுல வச்சுக்கல. நீங்க ஏன் அதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல சக்தி, உன்கிட்ட சாரி கேட்டா என் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும், அதான். இது உலக மகா நடிப்பா இருக்கே. கல்யாணத்துக்கு அப்புறம் சக்திய ருத்ரா இங்கே இருக்க சொல்லிட்டா இவளோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அப்ப அத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. சக்தி இந்த வீட்டை விட்டு போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவ இன்னொரு லைஃபுக்கு ப்ரமோஷன் ஆகி போறாங்கிறது ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கு. இது எல்லா பொண்ணுங்களோட லைஃப்லயும் ஒரு கட்டத்துல நடக்கதான் செய்யும். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். எனிவே ஐ அம் so happy. எங்களை விட்டு பிரிய போற சக்திய மறக்க முடியாத அளவுக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்பணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதனால பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த ஃபங்க்ஷனை செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். ஐ அம் ரெடி. ஆர் யூ ரெடி? white guy ஜோப்ல வச்சு இந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை மக்கா மிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசி நோ மோர் பூமர் டாக்ஸி انا சார் ரொம்ப பிஸி பஸ் காப்பி பால் மெயின் டி-ஷர்ட் போட்டா கூட அசி இப்போ ரொம்ப குஷி மக்கா மிஷி மகேஷ் தாவடிக்கும் பொண்ணு செய்தா பெட்டர் ஜெசி நான் சொல்லிட்டு போனா ஃபீல் பண்ணாத லைஃப் ரசி லைஃப்ல கஷ்டம் வந்தா மாங்கா பத்த போல ருசி பலகா போட்டு ருசி இன்ஸ்டால்மெண்ட்ல ஹெட்போன் வாங்க கூட உனக்கு காசு இல்ல இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டன்ட் பார்க்க ஓடி வரான் மாப்பிள்ள நான் சம்மர் சேனல் ஆன்லைன் கோர்ஸ் வாங்கண்ணா வந்து ஆடுண்ணா வாங்கண்ணா சிவா இல்ல சிவா போய் ஆடுங்க போ சிவா அட சொல்றல அண்ணா எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல ப்ளீஸ். யாருக்கு டெட் ஃபோன் பண்றீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் ரவிக்குமாருக்கு. ஹலோ யாரு சொல்லுங்க. என்ன ரவிக்குமார் சார், உங்களை ரொம்ப நாளா பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சொல்லுங்க சார். நானே ஓ மாமனே கேடி கில்லாடி ரவுடி நானே மிஸ் முர்ச்சனால லேட்டனே ஒன்னோ சாரிய கட்டி மைய வச்சு ஸ்லோ மோபில் வந்தாளே ஆரோமலே மாமா பொண்ணெல்லாம் வேணா சொன்ன பெண்ணு இஷ்டம் நீ தானே அடி 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 கொலே மானே ஓ மானே வா ஓ மானே நானே நான் தானே ஓ மாமனே
கேடி கில்லாடி ரவுடி புட்டு வச்ச நெத்தியில பொட்டு வச்ச உன்னோட ஒட்ட வச்ச ஒய்யால உள்ளார பத்த வச்ச உன் பேர கத்த வச்ச அங்கங்க கிள்ளி வச்ச கையால வாங்க பத்தல் இருக்கு மாம உதடி இருக்கு ஆசை சொல்லு எனக்கு கண்ணால எனக்கு எதுக்கு மாசம் அதுக்கு இருக்கு மாமே உதடுப்பட்டா மத்ததெல்லாம் நடக்கும் தன்னால நாட்டு கட்ட உன்னை பார்த்ததுமே மனசு ஆட்டம் அப்படியா? உண்மைதான் இன்ஸ்பெக்டர், உடனே போங்க. ருத்ரா, அழிவு காலம் உனக்கு ஆரம்பிச்சிருச்சு. நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். ஆயுள் காலம் யாவும் அன்ப நீயே போதும். இமைகள் நான்கும் போர்த்தீதமாய் நாம் தூங்கலாம். நீயும் நானும் அன்பே கண்கள் கோர்த்து கொண்டு வாழ்வின் எல்லை சென்று ஒன்றாக வாழலாம். என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ அறி. என் பாதம் நீ, என் பாதம் நீ, நான் போகும் தூரம் நீ அறி. என் பாதம் நீ, என் பூமி நீ, என் ஆதி எல்லாம் நீ. மலையாளி பெண்ணே, கொலைகார கண்கள் என் நெஞ்சை எந்த நெஞ்சை மயக்குவதே. கண்களி காதல்களை கேரள பைங்கி என் நெஞ்சை கொள்ளையிட்டு கடத்துவதே. மரட்டு சங்கலா வேந்த என்னத்தான் தன்னால மிரட்டி மிரள வச்சா. மரட்டு சங்கலா வேந்த என்னத்தான் தன்னால மிரட்டி மிரள வச்சா.
சொல்லாமல் உன் சுவாசம் என் மூச்சில் சேருதே. Yo mama, you know how me niggas say the dance floor, baby. Most wanted MC, not the diva VIP. Usumalarse, 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 yo yo. Usumalarse, 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 yo yo. Most wanted MC, not the diva VIP. Hey, செதுக்கி எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறியே, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு தான் வயசுல தீய வைக்கிறியே. கண்டுபிடி தொட்டு கண்டுபிடி மச்சங்களை தந்து கண்டுபிடி வெட்டுப்புடி என்ன விட்டுப்புடி மிச்சத்தை கொஞ்சமா விட்டுப்புடி. திரண்டு நிக்கிற அழகு நீ அன்னைய துறக்க உதவு, டக்குன்னு என்னைய தழுவு வா, டக்குன்னு 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 பிடிச்ச நிலவை என விடிய விடிய தழுவு, திறந்திருக்குது கதவு வா, டக்குன்னு 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 டக்குன்னு. எடுத்த சிலைய போல் குலுக்கி தலைக்கு நிக்கிறியே, வளைஞ்சு நெளிஞ்சு குழஞ்சு தான் வயசுல தீய வைக்கிறியே. உசுமலாரசே சுமலாரசே உசுமலாரசே யோ யோ. உசுமலாரசே சுமலாரசே உசுமலாரசே யோ யோ. இடிச்ச பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு, மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க. தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கெட்டுருச்சு, மேடம் கருத்து. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது, மோகனே லைஃப்ல நைட்டிங்கேல் பாடுது. கனவிலும் நினைக்கல வாழ்க்கைத்தான் மாறுது, கைப்பிடி இடுக்கல காதலும் ஏறுது. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து இப்ப நாங்காலி. முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. சுருக்க இருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா. டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டஸ்க்கு லக்கன டே டே டண்டன காட்ட
தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் அண்ணி மூணுல கூட தான் போட்டா பூச்ச டச் போன்ல டச் பண்ணி ஈச்சு கொடுப்பேன் அண்ணி மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு அந்த மகாலட்சுமியே முழம் லோட்டே லாட்டி மருந்து கணக்கின்னு வாச்சி எடுத்து பிஸ்தாஸ் மாக்கிராசம் மாறி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிராசம் மாறி ஜமாக்கிராயா சுருக்கருக்கா முக்கா முழம் போட்டே மாறி கொழுந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிராசம் மாறி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிராசம் மாறி ஜமாக்கிராயா டமாலே டமா 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 டமாலே டமா டனக்கு லக்கன டே டே டஸ்க்கு லக்கன டே டே டண்டனக்கா டனக்கனக்கா டே 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 ஆஹா, சேலத்துல நம்மள பொழந்து கட்டின இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார்ல இது. இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? மாட்டினண்டா.